ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பகுதி ஈயில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இந்த டாபிக் கீழே வரக்கூடிய மறைமலை அடிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறைமலை அடிகளை பற்றி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகளார். ஸோ மறைமலை அடிகளார் அப்படின்றவர் நிறைய ஆராய்ச்சி நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, அண்ட் தென் பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி நூல்கள் எழுதின ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மறைமலை அடிகள். ஸோ இவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 1876 1950 வரைக்கும். ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுவாமி வேதாசலம். ஸோ அவர் வந்து தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இந்த பேரை வந்து என்னன்னு மாற்றி வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா தூய தமிழில் வந்து மாற்றி வச்சிருப்பாரு. ஸோ வேதம் அப்படின்னா மறை அப்படின்ற பொருள்படும், அண்ட் தென் அசலம் அப்படின்னா மலை அப்படின்னு பொருள். ஸோ இதை தான் என்னன்னு பண்ணியிருப்பாரு, மறைமலை அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. ஸோ மறைமலை அப்படின்னு இந்த பேரை வந்து 1916 மாற்றம் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் அதிக அளவில் எழுதிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மறைமலை அடிகள் அவர்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிரியருடன் நூலை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் யார்? சுவாமி விபுலானந்தர். ஸோ விபுலானந்தர் எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா மதங்க சூளாமணி. ஸோ மதங்க சூளாமணியின் ஆசிரியர் விபுலானந்தர். ஸோ இது ஒரு நாடக ஆய்வு நூல். அண்ட் தென் மறைமலை அடிகள், மறைமலை அடிகளுடைய நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சாகுந்தலம் ஆகும். அண்ட் தென் பம்மல் சம்பந்தனார் நாடக தமிழ் என்ற நூலை எழுதியவர். காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி விலாசம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 2413. நெக்ஸ்ட் கொஸ்டின், மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் இதுக்கு முன்னாடி பொறுத்துகால பார்த்துருப்போம். சாகுந்தலம் அப்படின்றது ஒரு நாடக நூல். ஸோ யார் எழுதினது? மறைமலை அடிகள் அவர்கள் இயற்றியது. ஸோ அவருடைய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சாகுந்தலம் ஆகும். அண்ட் தென் ஆப்ஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மதங்க சூளாமணி. ஸோ மதங்க சூளாமணியின் ஆசிரியர் யார்? சுவாமி விபுலானந்தர். ஸோ விபுலானந்தரோட இயற்பெயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மயில் வாகனன். ஸோ இவரை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழிசை வரலாற்றில் மூல நூல்களில் ஒன்றான யாழ் நூல். ஸோ இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். யாழ் நூல் என்ற நூலை இயற்றியவர் யார்? விபுலானந்தர் அவர்கள். அண்ட் தென் மத்த விலாசம், மத்த விலாசமோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மன். அண்ட் தென் லாஸ்ட் ஆப்ஷன் டி, மனோன்மணியம். ஸோ தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். ஸோ தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா மனோன்மணியம். ஸோ எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1891 வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ஆசிரியர் யார்? பே சுந்தரனார் அவர்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சாகுந்தலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மறைமலை அடிகளாரின் மகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறைமலை அடிகளாரின் மகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நீலாம்பிகை அம்மையார். ஸோ இவங்க வந்து 1925 தனித்தமிழ் கட்டுரைகள் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். ஸோ தனித்தமிழ் கட்டுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நீலாம்பிகை அம்மையார் அவர்கள். அண்ட் தென் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வடசொல் தமிழ் அகராதியை உருவாக்கிய ஒரு நபர். வடசொல் தமிழ் அகராதி டிக்ஷனரி இருக்கு இல்லையா, வடசொல் மற்றும் தமிழ். ஸோ இந்த அகராதியை உருவாக்கிய ஒரு நபர். ஸோ எந்த ஆண்டு வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1939 வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 1903 1945 வரைக்கும். அண்ட் தென் இவருடைய இன்னொரு நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா முப்பெண்மணிகள் வரலாறு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. முப்பெண்மணிகள் வரலாறின் ஆசிரியர் யார்? நீலாம்பிகை அம்மையார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலாம்பிகை அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர். ஸோ மறைமலை அடிகள் அவர் வந்து தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பெயரை வேதாசலம் அப்படின்றத மறைமலை அடிகள்னு மாற்றிருப்பார் இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து ஞானசாகரம் அப்படின்ற இதழ் 1902 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதழை வந்து தூய தமிழில் அறிவுக்கடல் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, மறைமலை அடிகள். ஸோ இவருடைய இதழ்கள் இன்னும் சில வந்து இருக்குது. ஸோ எதெல்லாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா அப்படின்ற ஒரு இதழ். ஸோ இது வந்து 1908 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஓஷன் ஆஃப் விஸ்டம். ஸோ இதுவும் அவருடைய நூல் தான். இது வந்து 1935ஆம் ஆண்டானது. ஸோ ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகளார் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு. ஸோ இப்போ தான் பார்த்தோம், 20ஆம் நூற்றாண்டு தான் என்னன்னு சொல்லுவோம், உரைநடை காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின், பின்வருவனவற்றை பொருத்தி கீழேயுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நூல் என்ன? தமிழ் சுடர்மணிகள். ஸோ தமிழ் சுடர்மணிகள் அப்படின்றது யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களுடையது. ஸோ இது வந்து ஒரு கட்டுரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 7 கவிஞர்கள் பற்றியும் அண்ட் தென் 8 அறிஞர்கள் பற்றியும் சொல்லியிருப்பார். ஸோ அதாவது பாரதியார் அண்ட் தென் திருவள்ளுவர், கபிலர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை பற்றின ஒரு குறிப்பு வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சுடர்மணிகள் அப்படின்ற தலைப்பில் கட்டுரையாக வந்து வெளியிட்ட ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. அண்ட் தென் தமிழர் மதம். ஸோ தமிழர் மதம் அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மறைமலை அடிகள். சைவத்திரவு. ஸோ சைவத்திரவு நம்மளுக்கு தெரியும், திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்? திருவிக அவர்கள். ஸோ இவர் இயற்றிய ஒரு நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா சைவத்திரவு. ஸோ இவர் இயற்றிய பிற நூல்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உரிமை வேட்கை, முருகன் அருள் வேட்டல். ஸோ நிறைய வேட்டல் அப்படின்ற மாதிரி முடிகிற மாதிரி நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பார். முருகன் அருள் வேட்டல், அப்புறம் வந்து திருமால் அருள் வேட்டல், அண்ட் தென் சிவன் அருள் வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல், புதுமை வேட்டல், பொதுமை வேட்டல். ஸோ இந்த மாதிரி நிறைய வேட்டல் அப்படின்னு வந்தாலே நம்ம கண்ணை மூடிட்டு யாரை செலக்ட் பண்ணிடணும்? திருவிக அப்படின்றத செலக்ட் பண்ணிடணும். ஸோ சைவத்திரவின் ஆசிரியர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். அண்ட் தென் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? செந்தமிழும் கொடுந்தமிழும். ஸோ செந்தமிழும் கொடுந்தமிழும் இந்த நூலின் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை அவர்கள். சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? ராபி சேது பிள்ளை அவர்கள். அண்ட் தென் செந்தமிழுக்கு சேதுபதி அப்படின்ற மாதிரி இவரை வந்து பாராட்டியிருப்பாங்க. யார் பாராட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க, சுத்தானந்த பாரதியார் இருக்கா இல்லையா. ஸோ அவர் தான் இவரை வந்து என்னன்னு சொல்லியிருப்பார்? செந்தமிழுக்கு சேதுபதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுத்தானந்த பாரதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கவியோகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் மேட்ச் ஆகிருக்கு? இந்த 3 மேட்ச் ஆகிருக்கு. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார்? மறைமலை அடிகள் அவர்கள். அண்ட் தென் பேச்சுக்கலை அறிஞர் அண்ணா, புரட்சி பாரதிதாசன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ பொது உடைமை, புதுமை பித்தன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பொறுத்துக. திருவி கல்யாண சுந்தரனாரோட சிறப்பு பெயர் என்ன? தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். மறைமலை அடிகளை தனித்தமிழ் வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபி சேது பிள்ளை, நான் இப்போ தான் சொன்னேன், சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை அவர்கள். அண்ட் தென் ஊவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை
தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். ஞானசாகரம் அப்படின்ற இதில் அறிவுக்கடல் அப்படின்ற பேரில் வந்து மாற்றினவங்க யார் அப்படின்னு பார்த்துருப்போம். மறைமலை அடிகள் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மறைமலை அடிகள் அவர் நடத்தின 1902 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா ஞானசாகரம் அப்படின்ற இதில் தூய தமிழில் அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்தார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, அறிவுக்கடல். அண்ட் தென் மறைமலை அடிகள் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இதழில் துணை ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார். ஸோ எந்த இதழ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சித்தாந்த தீபிகை. ஸோ சித்தாந்த தீபிகை அப்படின்ற இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிந்த நபர் யார்? மறைமலை அடிகள் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன்ஷியன் அண்ட் மாடர்ன் தமிழ் பொயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்ஷியன் அண்ட் மாடர்ன் தமிழ் பொயட்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள் அவர்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக நூல்கள் ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நூல் கொடுத்துருக்காங்க? முருகன் பிள்ளை தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முருகன் பிள்ளை தமிழ் யார் இயற்றினது அப்படின்னு பார்த்தோன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றியது. ஸோ மகாவித்வான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மகாவித்வான் அப்படின்ற பட்டம் பெற்ற ஒரு நபர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். ஸோ இவருடைய ஊர் எது அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளி. அண்ட் தென் இவருக்கு வந்து பிள்ளை, இந்த பிள்ளை அப்படின்றது வந்து பிள்ளை தமிழ் நூல்களை வந்து அதிகமாக வந்து எழுதியிருப்பார். ஸோ பிள்ளை தமிழ் நூல்களை அதிக அளவில் இயற்றிய காரணத்தால் அவருக்கு வந்து பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்ற நேம் வந்து அவருக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் நூல் பாருங்கள், பழையதும் புதியதும். ஸோ பழையதும் புதியதும் உவே சாமிநாத ஐயர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு? அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் நூல்கள் எல்லாத்தையுமே பதிப்பித்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர். ஸோ இவருடைய உவேசா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன். ஸோ அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? உவேசா அப்படின்னு சொல்லுதோம். ஸோ உவேசாவின் ஃபுல் ஃபார்ம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன். ஸோ உவேசாவுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இவர் வந்து உவேசா வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி ஒரு வரலாறு, அதாவது வாழ்க்கை வரலாறு வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த நூலோட பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உவேசா எழுதின வாழ்க்கை வரலாறு நூல் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பற்றினது. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திரிசிபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம். ஸோ திரிசிபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் அப்படின்ற தலைப்பில் வாழ்க்கை வரலாறு யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தோன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பற்றியது. ஸோ இதோடைய ஆசிரியர் யார்? எழுதியவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவராக இருந்த உவே சாமிநாத ஐயர் ஆவர். நெக்ஸ்ட்டு கண்ணகி வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணகி வரலாறின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் ஐயார் அவர்கள். அண்ட் தென் டி பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரையை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, 3421. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக என்ன கொடுத்துருக்காங்க? பண்டிதமணி கதிரேசர் செட்டியார். ஸோ பண்டிதமணி கதிரேசர் செட்டியாருடைய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா உதயன சரிதம். ஸோ இவர் வந்து படிக்காத ஒரு நபர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கூட முழுசாக அவர் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டார். இருந்தாலும் அவர் வந்து பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள். ஸோ அவருடைய நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா உதயன சரித்திரம். அண்ட் தென் காசு பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காசுனா மணி கிடையாது, காசு பிள்ளை. ஸோ காசு பிள்ளை அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. காந்திமதிநாத சுப்பிரமணிய பிள்ளை.
ஸோ அதை தான் ஷார்ட்டாக என்னன்னு சொல்கிறாங்க, காசு பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவருடைய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பழந்தமிழ் நாகரிகம். அண்ட் தென் மறைமலை அடிகள், மறைமலை அடிகளோட இது அறிவுரை கொத்து. அண்ட் தென் எஸ் வையாபுரி பிள்ளை காவிய காலம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 3142. பண்டிதமணி கதிரேசர் செட்டியார் உதயன சரிதம், காசு பிள்ளை பழந்தமிழ் நாகரிகம், மறைமலை அடிகள் அறிவுரை கொத்து, எஸ் வையாபுரி பிள்ளை காவிய காலம். ஸோ இந்த வீடியோவில் மறைமலை அடிகளை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.